எல்லாருக்கும் வணக்கங்க. நான் கல்பனா கன்னிங் 101 இருந்து. இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் என்ன செய்ய போறோம்னா, நம்ம கிட்ட இருக்க பழைய மண்ணை வந்து எப்படி ரீசார்ஜ் பண்ணலாம். ஏன்னா ஒரு செடி வச்சோம்னா அதில் மண்ணில் இருக்கக்கூடிய சத்து நம்ம உரம் கலந்து கொடுக்கும்பொழுது அந்த செடி வளர்ச்சிக்கு அந்த சத்து எல்லாமே போயிடும். இப்போ இந்த பாட்டில் வந்து நான் ஒரு எக்ஸோரா ரெட் கலர் எக்ஸோரா செடி வச்சிருந்தேன். அது சரி, இந்த தொட்டியை மாற்றி வச்சிடும் வெயில் காலம் வரத்துக்குள்ளே. ஏன்னா எக்ஸோரா வெயில் காலத்தில் ரொம்ப செழிப்பாக வளரக்கூடிய செடி, ரொம்ப டல்லாக இருக்கிறதால நம்ம என்னதான் உரம் கொடுத்து அடிஷ்னலாக என்ன பண்ணாலும் அந்த மண் வளமாக இல்லைன்னா அந்த செடி ஆரோக்கியமாக வளராது. அதனால நம்ம தோட்டத்தில் இருக்க நிறைய செடி பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசாக வாங்கி வச்சிருந்த செடி ஆகட்டும், பழைய கொஞ்சம் கோகோபீட்டை கலந்து அந்த மண் கலவையெல்லாம் மாற்றி வச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னொரு ரீசன் வந்து எலி வந்து ரொம்ப அமக்கலை பண்ணுறது. அதாவது இந்த வெங்காயத்தோலோ இல்லை காய்கறி கம்போஸ்ட்டோ அடியில் பாதி அளவுக்கு மக்காத அளவுக்கு போட்டு நம்ம ஒரு செடி மறிக்கிறதால என்ன ஆகுதுன்னா, எலி வந்து அதை வாசம் பிடிச்சி அடிவரலும் போய் அந்த வேர் எல்லாத்தையும் கடிச்சு சாப்பிட்டு அந்த கம்போஸ்ட்டையும் சாப்பிட்டு போகிறதால செடிகள் எல்லாம் பாதிப்பாகுது. அந்த ஒரு ரீசனுக்காகவும் சேர்த்து நான் செடிகள் எல்லாத்தையுமே மண்கலவை புதுசாக போட்டு கொஞ்சம் கொக்கோபீட்டையும் சேர்த்து வெஜிடபிள் கம்போஸ்ட்டையும் சேர்த்து சம பங்கில் கொஞ்சம் வேப்பம் பிண்ணாக்கு, அதுக்கப்புறம் இந்த டீ தூள் வாழைப்பழத்தூள் எல்லாம் போட்டு மேக்ஸிமம் நம்ம கார்டனில் இருக்க செடி எல்லாத்தையும் மாற்றி வச்சுட்டேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக இந்த பபுள் டாப் கேனில் வேறு எந்த உரமும் கொடுக்கறதுக்கு என்கிட்ட இல்லை. நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த கம்போஸ்ட்டும் ஒரு 3/4 அளவுக்கு குறைஞ்சிருச்சு. அந்த 25 kg கம்போஸ்ட் இல்லைங்களா, அதை பார்த்ததுமே தாங்க இந்த மாற்றி வைக்கிறதுக்கான முடிவெடுத்து எல்லாத்தையும் மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி இந்த டப்பும் அதுக்கப்புறம் இந்த பபுள் டாப் நம்ம மாடி தோட்டத்தோட அமைப்பே பார்த்தீங்கன்னா வெறும் வேஸ்ட் வெஜிடபிள்ஸும் இந்த ஆனியன் பீல்ஸும், அதுக்கப்புறம் நம்ம கிச்சனில் கிடைக்கக்கூடிய டீ தூள் வேஸ்ட்டு, வாழைப்பழ வேஸ்ட்டு, இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் ப்ராடக்ட்டை வச்சு தான் வந்து இவ்வளோ பெரிய தோட்டத்தையும் அமைச்சு வச்சுருக்கேன். எனக்கு ரியலாகவே இது வாரத்தில் 2 நாள் கிட்டே எனக்கு இந்த வெங்காய சருகுகள் நிறைய கிடைச்சிடுது. அதை ஏன் வேஸ்ட் பண்ணணும், அந்த அண்ணா வந்து கொடுக்குறத அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். சரி, யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஆலோவேராவை மண்ணை ரீசார்ஜ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஃபார்மேட்டில் தான் இந்த ஆனியன் பீல்ஸும். ஏன்னா இது வந்து மாதிரி செய்கிறதால இந்த மண் நல்லா வெங்காயத்தோலை மறித்து நல்ல வளமான மண்ணாக ஆகிடும். இப்போ இதோட இன்னும் கொஞ்சம் நம்ம எப்பயும் சேர்க்குற மாதிரி உரத்தை சேர்த்து செடியை வச்சோன்னா அந்த செடி வந்து நோய் தாக்குதல் இல்லாமல் ரொம்ப ஆரோக்கியமாக வளரும். இந்த மாதிரி ஏற்கனவே போன வருஷம் நான் நிறைய கிடைச்ச போது இந்த மாதிரி செய்திருக்கேன். அடுத்தது வந்து ஆலோவேரா நம்ம தோட்டத்தில் நிறைய வளர்ந்துருக்கும் போது செஞ்சுருக்கேன். ஸோ இது இந்த வருஷம் ஃபஸ்ட் டைம் இதை நான் பண்ணிகிட்ருக்கேன், உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து ஒரு செடியை வளர்த்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மெத்தடில் அமைச்ச தோட்டம் தாங்க நம்ம தோட்டத்தை அப்படியே நீங்கள் ஒரு தடவை பார்த்துருங்க. நம்ம தோட்டத்தில் இருக்க பழச்செடி, அப்புறம் காய்கறி செடி, அப்புறம் பூச்செடிகள், இந்த மாதிரி முறையில் தாங்க நான் எளிமையாக வளர்த்துக்கிட்டு வரேன். இந்த தோட்டம் உங்களுக்கு உண்மையாலே பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.